வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் டிஎஃப்இ டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டாவுடைய ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக. இதோடைய டெஃபினிஷன்ஸ், இதோடைய பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம். ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? சரி, கொஷின் பார்க்கலாம். பாருங்கள். டிசைன் எ டிஎஃப்ஏ to accept a set of all strings start with 0. இப்போ ஒரு ஆட்டோமேட்டா கொடுத்துருக்காங்க. இது பேர் ஆட்டோமேட்டா. இந்த ஆட்டோமேட்டாவில் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகணும். எதெல்லாம் ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகுதோ அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டயக்ராம் வரைஞ்சி காட்டணும். ஓகேங்களா? சரி, இப்போது இது பேர் ஆட்டோமேட்டான்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம லாங்குவேஜஸ் எழுத போகிறோம். The language accepted by automata. The language accepted by automata. அவங்க கொடுத்தது தான் ஆட்டோமேட்டா. ஸோ லாங்குவேஜ் நம்ம எல்னு வச்சுப்போம். எல் ஈக்குவல் டு, ஸோ இந்த செட்டுக்குள்ளே எழுத போகிறோம். சரி, என்ன சொல்லியிருக்காங்க? எல்லா ஸ்ட்ரிங்ஸும் நம்ம எடுத்துக்கணும் எதெல்லாம் ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகுதோ. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஜீரோ தான் வரணும். ஓகேங்களா? ஸோ ஜீரோ வந்துச்சு. நெக்ஸ்ட்டு அப்புறம் டபுளாக பார்க்க போகிறோம். ஸோ டபுள் ஜீரோ வரலாம். ஸோ ஸ்டார்டிங் ஜீரோ கண்டிப்பாக வரணும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா 0 1 வரலாம். இதுக்கு மேலே ஏதாவது சான்ஸ் இருக்கா? இல்லை. ஸோ 2 டிஜிட்டில் ஸ்டார்டிங் ஜீரோ வரணும்னா ஒன்று 0 0 வரலாம், இல்லை 0 1 வரலாம். இப்போ 3 டிஜிட் பார்க்கணும். 3 டிஜிட்டுக்கு எப்படி பார்க்கலாம்? ஸ்டார்டிங் ஜீரோ வரணும் கண்டிப்பாக. அப்போனா 00 வரலாம், அப்படி இல்லையா 0 0 1 வரலாம், அப்படி இல்லைனா 0 1 0 வரலாம், இல்லை 0 1 1 வரலாம். ஸோ இந்த மாதிரி சான்சஸ்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு ஸ்டார்டிங் ஜீரோ வந்துடணும். இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயும் ஸ்டார்டிங் ஜீரோ இருக்குங்களா? ஸோ எனக்கு ஸ்டார்டிங் ஜீரோ வரலாம், அதுக்கப்புறம் எப்படி வேணால் இருக்கலாம். இப்போ 4 டிஜிட்டுக்கு எடுப்போம். ஸ்டார்டிங் ஒரு ஜீரோ வரணும், அப்படி இல்லை 3 0 வரலாம், அப்படி இல்லையா 2 0 வந்து 1 வரலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங் என்ன வரக்கூடாது? 1 வரக்கூடாது. ஸ்டார்டிங் எல்லாத்துக்குமே 0 தான் வரணும். ஸோ இது ஃபஸ்ட்டு பேர். ஸோ இது எல்லாமே 2 டிஜிட்ஸ், இது எல்லாமே 3 டிஜிட்ஸ், இந்த மாதிரி 4 டிஜிட்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இப்போது லாங்குவேஜ் நம்ம தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த லாங்குவேஜை பயன்படுத்தி நம்ம டிஎஃப்ஏ டயக்ராம் வரைய போகிறோம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு எப்பயுமே டயக்ராம் வரையறதுக்கு முன்னாடி இங்கே ஸ்டார்ட்னு ஒரு எழுதிடணும். ஸ்டார்ட்னு எழுதிட்டு ஒரு ஏரோ போட்டுட்டு. ஓகேங்களா? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்பயுமே ஒரு இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம பேர் வச்சுக்கலாம் Q0, Q0ன்னு சொல்லலாம் இது. ஸோ இது இந்த ஸ்டேட்டு பேர் தான் இனிஷியல் ஸ்டேட். எப்பயுமே ஸ்டார்டிங் ஸ்டேட்னு ஒன்று இருக்கும். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னது? ஒரு 0 கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணணும். அப்போது ஸ்டார்டிங் ஸ்டேட்லேருந்து 0ன்னு ஒரு இன்புட் போகுது. அது என்ன பண்ணணும்? இந்த ஸ்டேட் வந்து அக்செப்ட் பண்ணணும். அதாவது அடுத்து வர ஸ்டேட், இது இனிஷியல் ஸ்டேட்டு, இது அடுத்து வர ஸ்டேட்டு. ஸோ Q1ன்னு ஒரு ஸ்டேட்டு என்ன பண்ணணும்? இந்த 0வை அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிச்சிங்களா? ஸோ 0 வாங்கிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வெறும் ஒரே ஒரு 0 தான். இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. ஓகேங்களா? அவ்வளோ, இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. 0 மட்டும்தான் இருக்குது. அப்போது இனிஷியலாக ஒரு ஸ்டேட்டில் 0வை நம்ம அனுப்புகிறோம். அது இன்னொரு ஸ்டேட் என்ன பண்ணுது? 0வை வாங்கிக்குது. அப்போது இதுதான் கண்டிப்பாக என்ன ஸ்டேட்டாக இருக்கணும்? ஃபைனல் ஸ்டேட். இதுக்கப்புறம் ஸ்டேட் கிடையாது. ஏன்னா இருக்கிறது நம்ம ஒரே ஒரு 0 தானே இங்கே. ஸோ அப்போ இதுதான் ஃபைனல் ஸ்டேட். 0ன்னு ஒரு இன்புட்டை கொடுத்தோம், அது வாங்கிக்கிச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் செக் பண்ண போகிறோம். அடுத்து என்ன இருக்குது? 00 இருக்குது. 0ன்னு ஒரு இன்புட்டை கொடுத்தோமா? அப்போ எனக்கு இன்னொரு 0 வேணும். இதுக்கப்புறம் ஸ்டேட்டு கிடையாது. எனக்கு இன்னொரு 0 வேணும்னா இங்கே ஒரு 0 வந்துடுச்சு. எனக்கு இன்னொரு 0 வேணும்னா இந்த ஃபைனல் ஸ்டேட்லேயே இப்படி ஒரு லூப் சிம்பிள் போட்டு இங்கே 0ன்னு எழுதிட்டு முடிஞ்சு போச்சு. அப்போ 0 வந்தால் வாங்கிக்கும், இன்னொரு 0 வேணும்னா இங்கேயே லூப் வச்சு வாங்கிக்கும். அப்போ 00 வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சிங்களா? ஸோ இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது 0 1. ஸோ 0ன்னு ஒரு இன்புட்டை கொடுத்துட்டோம், வந்துடுச்சு, அக்செப்ட் பண்ணிடுச்சு. 1 வேணும், ஆனால் இங்கே எங்கேயாவது 1 இருக்கா? இங்கே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா திரும்ப ஒரு லூப், இதே லூப்பில் பக்கத்தில் கமா போட்டு 1 போட்டால் முடிஞ்சு போச்சு. அப்போது 0 வந்தால் வாங்கிக்கும், 1 வந்தாலும் வாங்கிக்கும்.
அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் 0 1 வரும் வந்துடுச்சுங்களா நெக்ஸ்ட் அடுத்தது 000 வேணும் 0 இன்புட்டை ஸ்டேட்டுக்கு கொடுத்தாச்சு 0 வந்துடுச்சு திரும்ப அடுத்து இன்னொரு 0 அதான் லூப் கொடுத்துட்டோம் இன்னொரு 0க்கு இன்னொரு 0 வேணும் அதான் லூப் ஏற்கனவே கொடுத்தாச்சு 0 ஸோ எத்தனை ஜீரோஸ் வேணால் எடுத்துக்கோ ஃபஸ்ட்டு ஒரு 0 வருது இந்த ஸ்டேட்டில் லூப்புன்னு கொடுத்துட்டு எத்தனை 0 வேணால் எடுத்துக்கோ அப்போது 000 வந்துடுச்சுங்களா நெக்ஸ்ட் 001 ஸோ ஃபஸ்ட்டு 0 கொடுத்தாச்சு 0 வந்துடுச்சு அடுத்தது இன்னொரு 0க்கும் லூப்லேயே கொடுத்தாச்சு இன்னொரு 0 அடுத்தது 1 வேணும் அதுவும் 1 தான் இருக்கே அதே லூப்பில் ஸோ அதே லூப்பில் 1 வாங்கியாச்சு வந்துடுச்சா பாருங்கள் 001 ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் 010 0 வந்துடுச்சு 1 இருக்குது திரும்பவும் 0வும் வாங்கிக்கலாம் அதான் 010 011 எப்படி வரும் 0 வந்துடுச்சு இன்னும் நம்மளுக்கு 11 வேணும்னா லூப்லே நம்ம 1 கொடுத்தாச்சு எத்தனை 1 வேணால் வச்சுக்கலாம் இப்போ 4 0 என்னாகும் ஃபஸ்ட்டு ஒரு 0 வரும் திரும்பவும் ஒரு 0 வேணும் திரும்ப இன்னொரு 0 வேணும் திரும்ப இன்னொரு 0 வேணும் இந்த மாதிரி 4 zeros வருதுங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாமே அக்செப்ட் பண்ணியாச்சு ஸோ நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் இந்த ஆட்டோமேட்டாக என்ன பண்ணணும் ஓகேங்களா இந்த லாங்குவேஜ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் ஓகேங்களா சரி இப்போ ஸ்டார்டிங் இதுதான் எண்டு ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க இது ஓகே இதுதான் ஃபைனல் ஸ்டேட் ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம் இது இனிஷியல் ஸ்டேட்டு இது ஃபைனல் ஸ்டேட் ஃபைனலில் ஒரு டிஎஃப்ஏ ஒரு டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டானா டயக்ராம் வந்து நம்ம வந்து ரெண்டு விதமாக யோசிக்கணும் நம்மளுக்கு இன்புட்ஸ் பாருங்கள் எல்லாமே 0 1 0 1 தான் இருக்குது எல்லாமே ஜீரோஸு ஒன்ஸு ஓகேங்களா ஸோ எப்பயுமே 0ல் தான் ஸ்டார்ட் ஆகணும் ஓகேங்களா அதுதான் ஸ்டார்ட் ஆகணும் இன்கேஸ் நான் இன்கேஸ் 1 கொடுக்குறேன் இன்புட்டு 0க்கு பதிலாக 1 கொடுக்குறேன் இப்படி கொடுத்துட்றேன் 1 இல்லை 1 0 இந்த மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுப்போமே அப்படி இல்லைனா 1 0 1 1 0 இல்லை 1 0 1 இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா அதையும் யோசிக்கணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இந்த இனிஷியல் ஸ்டேட்லேருந்து இங்கே ஒரு ஸ்டேட் போட போகிறோம் புதுசாக ஒரு ஸ்டேட் இங்கே 1 கொடுத்துருன்னா இங்கே 2 கொடுத்துங்க பேர் உங்கள் இஷ்டம் தான் பேர் கொடுக்குறது இப்போது இந்த ஸ்டேட்டில் நான் வந்து 1 அனுப்புகிறேன் ஓகேங்களா இப்போது லாங்குவேஜில் 0ன்னு இருந்தால் நம்ம ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகும் 1 இருந்தால் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகுமா போகாது அது தனியாக வேறு எங்கேயோ போயிடுது வேறு ஏதோ ஸ்டேட்டுக்கு போகுது இந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் ட்ராப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டேட்டுக்கு பேர் என்னது ட்ராப் ஸ்டேட் இந்த ஸ்டேட்டுக்கு பேர் என்னது இனிஷியல் ஸ்டேட் இந்த ஸ்டேட்டுக்கு பேர் என்னது ஃபைனல் ஸ்டேட் ஓகேங்களா ஏன் இந்த ட்ராப் ஸ்டேட் கொடுக்குறோன்னா டிஎஃப்ஏல கண்டிப்பாக நம்ம வந்து எல்லா இன்புட்ஸ்க்குமே காட்டணும் ட்ரான்சிஷன் அதால் தான் இங்கே ட்ராப் ஸ்டேட் இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி லாங்குவேஜ் தான் வரணும்னு அவசியம் இல்லை நம்ம இன்புட் என்ன வேணால் கொடுக்கலாம்ல கம்ப்யூட்டருக்கு ஆனால் எதை மட்டும் அக்செப்ட் பண்ணணும் 0 00 01 000 இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இருக்கிற 0 மட்டும்தான் அக்செப்ட் பண்ணி ஃபைனல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும் இதான் ரூல் நான் என்ன பண்ணுவேன் திடீர்னு 1ன்னு கொடுப்பேன் ஸ்டார்டிங்கில் 1ன்னு கொடுத்தா கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டேட்டை நான் 1ன்னு கொடுத்தேன்னா கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா ஃபைனல் ஸ்டேட்டுக்கு அனுப்பாது புதுசாக ஒரு ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சி விடும் Q2க்கு 1 அது அப்படியே வச்சுக்குமே தவிர ஃபைனல் ஸ்டேட்டுக்கெலாம் கொடுத்து அனுப்பாது இந்த ஸ்டேட்டுக்கு தான் ட்ராப் ஸ்டேட் தேவையில்லாத இன்புட்டுகள்லாம் எடுத்துகிட்டு போய் பக்கெட்டில் போடுற மாதிரி வேஸ்ட் பக்கெட்டில் போடுற மாதிரி அதான் ட்ராப் ஸ்டேட் அடுத்தது திரும்பவும் 1 0 அனுப்புகிறேன் இப்போது ஃபஸ்ட்டு 1 இருந்தால் கண்டிப்பாக எங்கே அனுப்பக்கூடாது ஃபைனல் ஸ்டேட்டுக்கு அனுப்பக்கூடாது அப்போது 1 வந்து ஒரு ட்ராப் ஸ்டேட்டுக்கு தான் போகும் ஸோ 1 அனுப்பியாச்சு ஸோ இந்த இடத்துல எனக்கு 1 வந்துடுச்சு எனக்கு என்ன வேணும் 0 வேணும் இந்த இடத்துல வந்து எனக்கு 0 வேணும்னா அப்போ நான் என்ன பண்ணணும் இங்கே ஒரு லூப் ஒன்று போடணும் நான் இங்கே ஒரு லூப் போட்டேன்னா நான் என்ன பண்ணலாம் 0 இங்கே போட்டுக்கலாம் அப்போது 1 வந்தால் இந்த பக்கம் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு 0 வேணும்னா இந்த இடத்துல 0 போட்டுக்கலாம் லூப் போட்டால் அப்போ 1 0 அக்செப்ட் பண்ணிக்கிச்சிங்களா அதாவது ட்ராப் ஸ்டேட்டில் இன்கேஸ் நான் எப்படி கொடுக்குறேன் இன்புட்டு 1 1 0ன்னு கொடுக்குறேன் 1 1 0ன்னு ஸோ ஃபஸ்ட்டு 1 வந்துடுச்சு இதுக்குள்ளே இப்போ 1 வந்துடுச்சு ஓகேங்களா அடுத்து எனக்கு இன்னொரு 1 வேணும்னா இங்கே லூப்பு கொடுத்து இந்த இடத்துல கமா போட்டு 1 கொடுத்துட்டா எனக்கு 1 வந்துடுச்சு எத்தனை 1 வேணுமோ எடுத்துக்கோ அடுத்து என்ன இருக்குது 0 இருக்குது திரும்ப இந்த இடத்துல 0 வேணும் அதான் நான் இங்கே 0 ஏற்கனவே கொடுத்துட்டேனே அப்போது 0 வாங்கிக்கும் இவ்வளவு தான் புரியுதுங்களா ஸ்டார்டிங்கில் 0 மட்டும் இருந்துச்சுன்னா அதை ஃபைனல் ஸ்டேட்டுக்கு அனுப்பி அக்செப்ட் பண்ணிக்கும் ஸ்ட்ரிங்கை ஸ்டார்டிங்கில் 1 இல்லை 1க்கு பக்கத்தில் என்ன இருந்தாலும்
அது இந்த ட்ராப் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். 0 1 0 1 1 1 இப்படி தரேன்னு வச்சுப்போமே. இதில் எது அக்செப்ட் பண்ணும், எது ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகும்? ஸ்டார்டிங்கில் 0 வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகும். போகுதான்னு செக் பண்ணலாமா? 0 1 0. ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன், 0வை அனுப்புகிறேன். அனுப்பியாச்சு. அடுத்தது 1 அக்செப்ட் பண்ணணும். இதில் 1 இருக்குங்களா? லூப்பில் 1 இருக்குது, அக்செப்ட் பண்ணிடுச்சு. திரும்ப 0 வேணும். திரும்ப லூப்பில் 0 இருக்குங்களா? 0 இருக்குது. அப்போது 0 1 0 ஃபைனல் ஸ்டேட்டில் போயிடுச்சு. சரி, 1 அக்செப்ட் பண்ணுமா? பண்ணாது. அப்போது ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேட்டில் இங்கே 1 பார்த்த உடனே இந்த பக்கம் போகாது, ட்ராப் ஸ்டேட்டுக்கு தான் போகும். 1 இங்கே போயிடுச்சு. திரும்ப எனக்கு இன்னொரு 1 வேணும்னா அதை லூப்பில் கொடுத்துட்டேன். 1 எத்தனை 1 வேணால் நம்ம இதுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த டயக்ராமு. இதில் நீங்கள் இனிஷியல் ஸ்டேட், ஃபைனல் ஸ்டேட்டு, ட்ராப் ஸ்டேட்னு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டயக்ராம், இந்த டிசைன். ரொம்ப சிம்பிள் தான். லாஜிக் புரிஞ்சிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.